வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு அன்னையின் ஆசியோடு இன்றைய சிந்தனைகள். இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆடி மாதம் சிறப்புடைய மாதம். இந்த ஆடி மாதத்தில் அம்மனுடைய வழிபாடு, எல்லா ஊர்களிலும் அம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது சிறப்புடையதாக இருக்கு. அதுல குறிப்பாக இந்த சென்னையில் வேற்காடு, திருவேற்காடு, இந்த திருவேற்காட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய அம்மன் கருமாரி அம்மன், இது சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய அம்மன். ஏன்னா ஒரு முறை சிவபெருமான் தேவலோகத்துக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிற பொழுது இந்த பூலோகத்தை காத்து ரட்சிக்க வேண்டும். அதற்கு அம்பாள் வேண்டுகோளுக்கிணங்க, அம்பாள் சிவபெருமானுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த அம்பாள் இந்த பூலோகத்தை காத்து ரட்சிப்பதற்காக இங்கே வருகிறார். 7 சக்திகளாக வந்து அகத்தியரிடத்திலே, எனக்கு இந்த பூலோகத்தில் ஒரு இடம் வேண்டும், நான் அருளாட்சி புரிய வேண்டும், திருநீட்டினால் இந்த அருளாட்சி நடக்கும், அதற்கு ஒரு இடம் வேண்டும். வேற்காடு என்று ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திற்கு சென்று தாங்கள் அமர்ந்து அருளாட்சி செய்யலாம் என்று சொல்லுகிற பொழுது, இந்த திருவேற்காட்டு தலத்திற்கு அம்பாள் சுயம்புவாக தோன்றி இங்கே அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மகாவிஷ்ணுவுக்கு இந்த அம்பாள் காட்சி கொடுத்ததாகவும், அகத்தியருக்கு காட்சி கொடுத்து, கலியுகத்தில் நான் புற்றாக தோன்றி கருநாகமாக இருந்து இங்கே வரக்கூடியவர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறேன், அதற்கு இந்த திருக்கோயில் அமைத்து தர வேண்டும் என்று கூறி அம்பாள் சுயம்புவாக தோன்றிய இடம் இந்த திருவேற்காடு. ஞானசம்பந்தருடைய பாடல் பெற்ற சிவன் கோயில் இங்கே இருக்கிறது. பாளையம் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய சித்தருடைய ஆணைக்கு இணங்க இத்திருக்கோயில் அமைக்கப்பட்டு, அரச மரத்தடியில் விநாயகர் பெருமானும் வேப்ப மரத்தடியில் அன்னையும் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இத்திருக்கோயிலுடைய விசேஷம் ரொம்ப சிறப்பு. அப்படின்னா சகல வியாதிகளையும் நீக்கக்கூடியவள். ஏன்னா இந்த திருவேற்காட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கருமாரி அம்மன், மாரி என்றால் மழையை கொடுக்கக்கூடியவள், கருமாரி என்றால் கருத்த மேகங்களை கொண்டு மழையை கொடுக்கக்கூடியவள் என்று பொருள். இந்த கருமாரியம்மனுடைய ஆலயத்திற்கு சென்றால் சகல வியாதிகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியவள், சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவள். அப்படிப்பட்ட கருமாரி அம்மனுடைய ஆலயம் சென்னைக்கு அருகாமையிலே இருக்கிறது. இன்றைய அளவு மிகவும் பிரசித்தமான ஆலயமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய வழிபாட்டு முறைகள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஒரு முறை சூரிய பகவான் அம்பாளை உதாசீனப்படுத்தியதனால், அம்பாள் கோபமுற்றதனால் இத்திருத்தலத்தில் தினமும் சூரிய வழிபாடு நடைபெறுவதாக ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட சூரியன் வணங்கிய இந்த கருமாரியம்மன் ஆலயம், அந்த ஆலயத்திற்கு சென்று முடிக்காணிக்கை செய்யக்கூடியவர்கள், மாவலுக்கு மாவு போடக்கூடியவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த அம்பாளை தரிசனம் செய்தால்
சகல சௌபாக்கியமும் பெற்று குழந்தை வரம் பெற்று திருமண தடை நீங்கி ஒரு நல்ல சுபிட்சமான வாழ்க்கையை அருளக்கூடிய அன்னையாக விளங்கக்கூடிய இந்த கருமாரி அம்மனை நீங்களும் வழிபாடு செய்து எல்லோரும் என்புற்றிருக்க கருமாரி அம்மனை பிரார்த்தனை செய்யும்.